எந்த ஒருவனும் ஒரு அளவுக்குத்தான் அறம் சார்ந்த வழியில் பணத்தை சம்பாதித்து பணக்காரன் ஆகலாம். எல்லை மீறிய பணத்தை ஒருவன் சம்பாதித்தான் என்றால் அவனால் பாதிக்கப்பட்டவர்கள் எங்கெங்கோ விழுந்து கிடக்கிறார்கள் என்பது பொருள். பல பேரை அழித்துத்தான் இவன் பெரிய அளவுக்கு பணக்காரன் ஆகிறான். எந்த நிறுவனத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அப்படியே இந்த நாட்டின் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நூல் பிடித்தார் போல் செல்லக்கூடியது ஒன்றை கூட நீங்கள் சொல்ல முடியாது. டாடா நிறுவனத்தை பற்றி அப்படி பரவலாக பெருமையாக சொல்வார்கள். அது கூட நம்முடைய தயாநிதி மாறனிடம் என்ன கதியானது என்பது அது ஒரு தனி கதை. அதனால் நிறுவனங்கள் வந்தாலே அவர்கள் தங்களுடைய நிறுவன வளர்ச்சிக்காக தாங்கள் அடைய வேண்டிய லாப வேட்டைக்காக அவர்கள் ஆள்பவனை நோக்கித்தான் செல்வார்கள். மிரட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ ஜனநாயக விரோதப்படி நடந்திருக்கிற இந்த விஷயத்துல இப்போ பாஜக இவ்வளவு பணங்கள் வாங்கியிருக்கிறாங்க. அப்போ அந்தந்த நிறுவனங்களுக்கு சார்பாக முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிற விஷயத்தின் அடிப்படையில் தான் உச்சநீதிமன்றம் தீர்ப்பை கொடுத்திருக்கிறாங்க. அப்படின்ற போது அப்படி ஆட்சி நடத்தின பாஜகவின் ஆட்சி சரியான ஆட்சின்னு எப்படி தமிழர் மணியன் அவர்கள் சொல்கிறார்? சரியான ஆட்சியா என்பது வேறு, சரியற்றவரிடம் இருந்து காப்பாற்றப்பட வேண்டிய இந்தியா என்பது வேறு. நான் மோடி தவறு என்று நீங்கள் சொல்லுகிற பொழுது மோடியை விட உத்தமர் யார் என்று எனக்கு நீங்கள் காட்டணும். இந்த ஆட்சியில் இன்னென்ன தவறுகள் நடக்கின்றனவே, இது சரியா என்ற கேள்வி நீங்கள் கேட்கிற பொழுது இது போன்ற எந்த தவறும் செய்யாத ஒரு உண்மையான காந்திய சிந்தனையோடு நடந்திருக்கக்கூடிய ஒரு ஆட்சியை அல்லது அந்த ஆட்சியை நடத்திய தலைவரை எனக்கு காட்டுங்க. நீங்கள் ஒரு 2G ஊழலில் 1,76,000 கோடி கொள்ளையடிப்பவர்களை பக்கத்தில் வைத்து கொண்டு ஒரு ஆட்சியை கொடுத்தவர்கள் நீங்கள். இது என்னையா ஒரு 6,000 கோடின்னு நீங்கள் சொல்கிறீங்க? 6,000 கோடி பத்திரப்பதிவு தேர்தல் பத்திரத்தில் வாங்கினாங்கன்னு 6,000 கோடி வாங்கியிருக்கான்னு நீங்கள் அலறீங்க. 1,76,000 கோடி எங்கே போச்சுன்னு நான் கேட்குறேன். யார் யாருக்கு பங்கா போச்சு? யாரிடம் போய் சேர்ந்தது? உங்களை ஒப்பு நோக்க இவர்கள் உத்தமர்கள். ஏன்னா நான் அடிக்கடி சொல்வேனே, நீங்கள் முழு நன்மை முழு தீமை என்று இருந்தால்தானே நீங்கள் முழு தீமையை புறக்கணித்து விட்டு முழு நன்மையின் பக்கம் நிற்கலாம். இங்கே எல்லாமே தீமையும் நன்மையும் கலந்த வடிவம் தான். அதில் அதிகமான தீமையாக காட்சி அளிப்பது இந்த INDIA கூட்டணி தான். இது கொள்ளையடிக்கும் கூட்டணியா இது? இதில் இருக்கக்கூடிய எந்த கட்சியுமே நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. வெறும் திமுக மட்டும் இல்லை, காங்கிரஸ் வரிசையாக பார்த்துங்க. லாலு பிரசாத் யாதவ் என்ன யோகியரா? மாட்டு தீவனத்தில் ஊழல் நடத்தின மனுஷன் தானேயா. ஒரு ரயில்வே அமைச்சராக இருக்கிற பொழுது அந்த ரயில்வே துறையை பயன்படுத்தி பல அடுக்குமாடி கட்டடங்களை டெல்லியிலேயே வாங்கி குவிச்ச மனுஷன் தானே. யார் அதில் யோகியன்? இவர்களெல்லாம் யோகியர்கள், மனித புனிதர்கள். இவர்களை விட்டு விட்டு இந்த பாவி மோடியின் பக்கம் போய் நிற்கிறானே தமிழர் மணியன்னு சொன்னால் எனக்கு புரியும். இருக்கக்கூடிய அத்தனை பேரும் கொள்ளையர்கள். இந்த கொள்ளையர்களை ஒப்பு நோக்கிற பொழுது 10 ஆண்டு காலம் இந்த நாட்டில் இந்த ஆட்சி நடந்திருக்கிறது. நீங்கள் விளக்கெண்ணையை விழியில் போட்டாவது நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இல்லையா? எங்கெங்கே ஊழல் நடந்திருக்கனே, ஆட்சி நிர்வாகத்தில் என்னென்ன ஊழல் நடந்து சொல்லுங்க. சிஏஜி கூட ஒரு ரிப்போர்ட் விட்டுருந்தாங்களே சார், அதில் கூட 7 லட்சம் கோடி அளவுக்கு 7 லட்சம் கோடிக்கு அது நிதின் கட்காரி மிக தெளிவாக சொல்லியிருக்காரு. 7 லட்சம் கோடி அதாவது நீங்கள் நேராக ஒரு கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் சாலையை போடுறதுன்னா அதுக்கான செலவு என்பது அப்படி பார்க்கக்கூடாது. அந்த சாலை எங்கே வளையிறது, அது எந்த இடத்துல மேலே பாலம் கட்ட வேண்டியது இருக்குது, இப்படி பல பக்கமாக செலவுகள் எந்தெந்த பக்கம் இருக்குன்னு எல்லாம் சேர்த்து பார்க்கணும்னு அதுக்கான விளக்கத்தை அவர் கொடுத்துரு. அதுக்கப்புறம் இவங்க பேசலையே. நிதின் கட்கரி விளக்கம் வந்த பிறகு அதை இவர்கள் இதுவரைக்கும் பேசலை. அதனால் இல்லாததை இருப்பதாக சொல்வது ஒன்று, இருப்பதையே இல்லாமல் ஆக்குவது என்பது ஒன்று. அதில் கைதேர்ந்த மன்னர்கள் தான் இவர்கள். அதனால் இந்த தவறே, அதாவது தவறுகளின் மூலஸ்தானமாக இருக்கிற உற்பத்தி ஸ்தானமாக இருக்கிற இந்த திமுக இங்கே மேலே ஒரு காங்கிரஸ், சுற்றி இருக்கிற ஊழல் பேர் வழிகள் எல்லாரும் இன்னும் சரத்பவார்லேருந்து ஒவ்வொருத்தரும் எடுத்துங்க. இந்த INDAயில் இருக்கிற ஒரு ஆளை பற்றி எனக்கு கொடுங்க, குட் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கொடுங்க. அப்புறம் மோடியை பற்றி பேசுங்க. இருப்பதில் இந்த ஆட்சி 10 ஆண்டு காலம் குறையற்ற ஆட்சி. இது மேலே நீங்கள் வைக்கக்கூடிய ஒரே குற்றச்சாட்டு என்ன? அம்பானி அதானிகளுக்கு அதிகமான சலுகைகளை வழங்கிய ஆட்சி. இதுக்கு மேலே உங்களால் சொல்ல முடியலையே. நீங்கள் ரஃபேல் அது இதுன்னு என்னென்னமோ சொல்லி பார்த்தீங்க, எதுவுமே நிற்கலையே.
அப்போ 10 ஆண்டு காலம் ஊழலுக்கு இடம் தராத ஒரு ஆட்சியை கொடுத்திருக்கிற மனிதன் மோடி என்கிற பொழுது அந்த ஆட்சி மறுபடியும் வர வேண்டும் என்று நினைப்பது தான் நியாயம். அதற்கு நீங்கள் மோடிக்கு எதிராக எந்த நிர்வாக தவறுகளையோ நிர்வாக முறைகேடுகளையோ ஊழலையோ வெளிப்படுத்த முடியாததால தான் திரும்ப 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 சிஏஏ என்று ஒன்றை எடுத்துக்கொள்வது. இந்த முஸ்லீம்களுக்கு எதிரானவர்கள், அவர் பாபர் மசூதியை இடித்த இடத்துல ராமர் கோயில் கட்டணும், இப்படி தேவையில்லாத பிரச்சனைகளை பேசி பேசி மக்களை பிளவுபடுத்துகிற உங்களிடமிருந்து இந்த நாடு விடுபட வேண்டும். பாஜகவின் பார்வையில ஊழல் பேர் வழின்னு சொல்லப்பட்ட அஜித் பவார் பாஜகவில் சேர்ந்ததுக்கு அது எல்லா கட்சியிலும் நடக்கு. அதாவது இல்ல அப்ப ஊழல் போயிட்டாங்களே, அங்க போனா சரியாயிடுறாங்களா? நான் ஒண்ணு கேட்கிறேன். அதை நம்ம இதுல வேடிக்கை கோபி என்கிற ஒரு மனிதன் கேட்டா அதுல பிரச்சனையே இல்லை. ஒரு ஊடகவியலாளர் அவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. நான் கேட்கறது பொறுமை. அவங்க ஒரு சமூக பொறுப்புணர்வோடு நீங்க கேட்குறீங்கன்னு எனக்கு புரியும். ஆனா நம் மாண்புமிகு ஸ்டாலின் சொல்கிறார், பிஜேபி என்பது வாஷிங் மிஷினா, அது உள்ளே போன உடனே எல்லாமே அழுக்க போயிடுதுன்னு ஸ்டாலின் சொல்லலாமா? ஏவாவேலு யார்? துரைமுருகன் யார்? பொன்முடி யார்? செந்தில் பாலாஜி யார்? உங்கள் கட்சியில் உள்ள ஒரு ஆள் யோக்கியனாக, ஒரு ஆள் ஒரு பைசாவை கூட தவறான முறையில் இந்த சம்பாதிக்காதவராக இருக்காரா? ஒன்று, அதை விட்டுருங்க. அதிமுகவில் இருந்தவர் தான் இதில் இன்றைக்கு அமைச்சர்களாக திமுகவில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் கடந்த காலத்தில் அதிமுகவில் இருந்தவர்கள். இப்போ நான் வரிசையாக பேர் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நாட்டுக்கே தெரியும். அத்தனை பேரும் இங்கே வந்திருக்காரு. நீ எந்த வாஷிங் மிஷினை வச்சிருக்கிறீங்க? நீங்கள் நான் கேட்குற கேள்வி எனக்கு வேற ஒன்றும் இல்லை. ஒரு கேள்வியை நீங்கள் எதிரியாக இருப்பவனை நோக்கி வீசுகிற பொழுதே நாம் சுத்தமாக இருக்கிறோமா என்று நமக்குள் பரிசோதனை நடத்திய பிறகுதான் நாம் அந்த கணையை தொடுக்கணும். 1000 அழுக்கை உடம்பு பூராவும் வைத்துக்கொண்டு ஊரான் முதுகையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுவது என்பது எப்படி நியாயம்? நீங்கள் வாஷிங் மிஷின் வச்சிருலையா? நீங்கள் மாநில அளவில் வாஷிங் மிஷின் வச்சுருந்தா அவங்க இந்திய அளவில் வாஷிங் மிஷின் வச்சுருக்கான்னு நினச்சின்னு போங்க. எல்லாவற்றுக்குமே நான் சொல்வது, இவர்கள் தவறானவர்கள் நீங்கள் முத்திர குத்த வரீங்க. இதெல்லாம் தவறான நடவடிக்கை. சார் கட்சியை உடைக்கிறான். இந்திரா காந்தி உடைக்காத கட்சியா? இன்னைக்கு ஒரு எஸ்ஆர் பொம்மை தீர்ப்பு வந்ததுனால தப்பிச்சோம். 100க்கு மேல் இந்த 356 பயன்படுத்தினதில் பெரும்பாலும் ஏறக்குறை 50-60 முறை மாநில ஆட்சிகளை தூக்கி போட்டது 356 வச்சு யாரு? அதில் இதே திமுக அரசே 2 முறை பலியாகலையா? அதெல்லாம் செஞ்சது யாரு? அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லா கரைகளும் குறைகளும் தவறுகளும் இருக்கக்கூடியவர்கள் அடுத்தவன் குறையை பேசுவதில் பயனே கிடையாது. அது எடுபடாது. அதனால தான் நான் ஒரு முறை கூட சொன்னேன், அதாவது எடப்பாடியை ஸ்டாலின் விமர்சிக்கக்கூடாது, ஸ்டாலினை எடப்பாடி விமர்சிக்கக்கூடாது. ஏன்னா இதில் எடப்பாடி கக்கன் இல்லை, ஸ்டாலின் காமராஜர் இல்லை. காமராஜரோ கக்கனோ உன்னை பற்றி எனக்கு தெரியாதா என்று கேட்கலாம். புரியுதா? கேட்பவன் புனிதனாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அட பாவிகளே நீங்கள் செய்வது நியாயமா என்று கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் 2 பேருமே தவறானவர்கள். அதனால நீங்கள் கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் சொன்னது யாரு? தெரு தெருவாக போய் சொன்னது யாரு? மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் தானே. இந்த கலெக்ஷனும் கரப்ஷனும் கமிஷனும் இல்லாத ஆட்சி இது என்று சொன்னால் ஸ்டாலினுடைய மனசாட்சியை ஏற்றுக்காத. மக்கள் ஏற்றுக்கிறானா அது அப்புறம், ஸ்டாலின் மனசாட்சியை ஏற்றுக்காத. சர்வதேச அளவில் கவனம் பெற்ற ஜாபர் சாதிக்கு தொடர்புடைய அந்த போதைப்பொருள் விவகாரம் அப்படிங்கிறதுல இப்போ திமுகவும் ஒற்றுமை, ஏன்னா அவர் திமுகவில் இருந்ததனால் திமுகவோட மையப்படுத்தி பேசும் பொழுது இது தற்போது தேர்தலில் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்கள் நினைக்கிறீங்க? நம்முடைய மக்களை அப்படியெல்லாம் நீங்கள் நினைத்து ஒரு முடிவுக்கு வந்துவிட முடியாது. தேர்தலை தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் செந்தில் பாலாஜி இருந்து நடத்தப்பட்ட ஒரு ஊழலும் மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்க வேண்டுமே. இப்பொழுது பொன்முடியை எடுத்துக்கொள்ளுங்க. இது ஒரு போதை கடத்தல் மன்னன். அவனை விடுங்க. அவன் ஒரு பொறுப்பற்றவன். ஒரு சமூகத்தையே சீரழித்து சிதைத்து தான் கோடீஸ்வரனாக வாழ வேண்டும், சகலவித சுகங்களை அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு மனநோயாளின்னு வச்சுங்க. ஆனால் இந்த நாட்டிற்கு நல்லரசியலை கொடுத்து மக்களையெல்லாம் நல்வாழ்வு வாழச் செய்வதற்காக வந்திருக்கக்கூடிய மனிதர்கள் நிறைந்த அமைச்சரவை. அதில் ஒரு செந்தில் பாலாஜி இவ்வளோ காலமாக இலாக்கா இல்லாத அமைச்சராக வச்சிருந்து நீங்கள் தானே. இப்போ இந்த பொன்முடிக்கு என்ன தீர்ப்பு கொடுத்துட்டாங்க? பொன்முடி நிரபராதி, அவர் குற்றமே செய்யவில்லை,
உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை நாங்கள் ரத்து செய்கிறோம்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கா? இல்லை, சஸ்பென்ஷன் தானே. அப்போ உடனடியாக நீங்கள் கவர்னருக்கு இவரை எம்எல்ஏ ஆக்குறீங்க, உடனடியாக சபாநாயகர் சொல்கிறாரு எம்எல்ஏவாக மறுபடியும் அவர் இருப்பதில் பிரச்சனை இல்லைன்னு, அடுத்த நிமிடமே ஆளுநருக்கு அவரை அமைச்சராக்க வேண்டும் என்று நீங்கள் கடிதம் அனுப்புறீங்கன்னு சொன்னால் நான் கேட்குறேன், என்ன அதுக்கு நீங்கள் வாதத்தை எடுத்து வச்சிங்க உச்சநீதிமன்றத்தில்? ஒரு தவறே இழைக்காதவராக இவர் இருந்து இவர் அமைச்சராக இல்லாமல் ஒரு பாதிப்பை அடைந்து, நாளைக்கு நீங்கள் இதே நீதிமன்றம் மேல்முறையீட்டில் இவர் தவறு செய்யவில்லை, உயர்நீதிமன்றம் அளித்த தண்டனை தவறானது என்று நீங்கள் ரத்து செய்தால், செய்யாத குற்றத்திற்காக சட்டமன்ற உறுப்பினர் பதவியையும் இழந்து அமைச்சர் பதவியும் இழந்து மக்களுக்கு ஆற்ற வேண்டிய தொண்டிலிருந்தும் தவறி நிற்பது என்ற ஒரு நிலைமை வருமல்லவா என்று அவ்வளோ உருக்கமாக உணர்வுபூர்வமாக நீங்கள் எடுத்து சொல்லி, அதையும் அந்த உச்ச நீதிமன்றம் காது கொடுத்து கேட்டு உங்களுக்கு சஸ்பென்ஷன் கொடுத்துருக்கு. சரி, நாளைக்கு இது மேல்முறையீடு தீர்ப்பு வருகிற போது இவர் தண்டனைக்குரியவர் தான், உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு சரியானது என்று அது தீர்ப்பை நாளைக்கு உறுதிப்படுத்துகிறன்னு வச்சுங்க. இப்படி தப்பு செய்த தவறான ஒரு மனிதன் தண்டனையை பெற்ற பிறகும் சட்டமன்ற உறுப்பினராக நீடிப்பதும் அமைச்சராக பொறுப்பேற்று காரியங்கள் ஆற்றுவதும் என்ற நிலை வந்தால் அது எப்படி? யோசிங்க. அப்போ இந்த முதலமைச்சர் ஏன் பொன்முடியை கூப்பிட்டு சொல்லக்கூடாது? மேல்முறையீட்டில் நீங்கள் குற்றமற்றவர் என்று நிரூபிக்கப்படுகிற வரை பொறுத்திருங்கள், அதற்கு பிறகு நீங்கள் தவறானவர் இல்லை என்று உங்களுக்கு தெளிவான தீர்ப்பு வருகிற போது மறுபடியும் நீங்கள் வரலாம், அமைச்சராகலாம் என்று ஏன் சொல்ல முடியல? அதனால் இதையெல்லாமே தான் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்கல்ல. வெள்ளச்சேதத்தில் என்ன நிகழ்ந்தது பார்த்துன்னு இருக்காங்கல்ல. நீங்கள் இந்த மணல் கொள்ளையிலேயே 4000 கோடி ரூபாய்க்கு மேல் கொள்ளையடித்து அரசுக்கு சேரக்கூடிய வருவாயையே ஒட்டுமொத்தமாக துடைத்து விட்டவர்களை பார்த்து கொண்டு தான் இருக்கார்கள். இப்படி வரிசையாக எல்லா தவறுகளையும் பார்த்து கொண்டு தான் இருக்கார்கள். டாஸ்மாக் கடைகளை திறந்து வைத்து வீதி வீதியாக மக்களை குடிக்க செய்து ஒவ்வொரு பக்கம் அவனவன் குடல் செத்து கிடப்பதும், இன்னொரு பக்கம் தாலி அறுத்து பெண் மக்கள் கண்ணீரில் தத்தளிப்பதும், இந்த 2 பேருக்கும் இடையில் சின்னஞ்சிறு குழந்தைகள் வாழ்வாதாரத்திற்கு வழி தெரியாமல் புலம்புவதுமாக இருக்கிற காட்சியை இந்த மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்காங்க. அடுத்த நிதியாண்டில் 50,000 கோடிக்கு மேல் வரி வருவாய் டாஸ்மாகின் மூலம் வரும் என்று மகிழ்ச்சியோடு சொல்லக்கூடிய ஒரு அமைச்சரவையை வைத்துக் கொண்டிருக்கிறோமே. இப்படி எல்லா தவறுகளையும் அவர்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அதில் இது ஒரு தவறு இல்லையா? அதனால் இவ்வளவு தவறுகளும் பாதிக்காத ஒன்றை நம்முடைய சாதிக்கினுடைய தவறு பாதித்து விடும்னு நான் நினைக்கிறேன்.